அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃப்ல ஒரு ஆயத்துல சொல்றான், வமை யுலில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா. வமை யுலில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் அல்லது நேசனையும் அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார். புரியுதா? அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ, அந்த வழிகேட்டில் விட்டுவிட அல்லாஹ் நாடிய அந்த நபர் அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் அல்லது நேசனையும் அல்லது நேர்வழி காட்டியையும் அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புரியுது இல்லையா? இது அதுக்கான நேரடியான அர்த்தம். இதுல என்ன நமக்கு புரியுது? என்ன புரியுது? நம்ம அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுன்னு முடிவு பண்ணிட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த நண்பனையும் அவருக்கு என்ன இல்லை, அல்லாஹ் தரமாட்டான். அப்படிதான் தம்பி, புரியுது? மறுபடியும் பாரு, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நான் சொல்ற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை, அர்த்தத்தை அல்ல. அர்த்தம் நேரடியாக குர்ஆன் தர்ஜுமா எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப அதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை, இன்னும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்ற தத்துவத்தை என்னான்னு நாம விளங்குறதுக்காக கொஞ்சம் விளக்கமா பார்க்கிறோம். புரியுதா? அல்லாஹுடைய ஆயத்திற்கு அவனை என்று வேறு யாராலும் முழுமையாக விளக்கம் தர முடியாது. அதற்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அதனுடைய அனைத்து விளக்கமும் தெரியும். அதன் பிறகு சஹாபாக்கள், அதன் பிறகு வலிமார்கள், அவுலியா, அல்லாஹுடைய அவுலியாக்கள், அதன் பிறகுதான் யாரு? இமாம்கள், அதாவது ஆலிம்கள், இவங்கெல்லாம். சரியா? அப்போ அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை மட்டுப்படுத்தி வரையறுத்து கூறிட யாராலும் முடியாது இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்படித்தானே? ஏன்னா அல்லாஹ் எல்லையற்றவன். அவனுக்கு எல்லை இருக்கா? இல்லை. அதே போல் அவனுடைய கலாம், அவனுடைய பேச்சு, அவனுடைய கலாம் தானே குர்ஆன், அவனுடைய பேச்சு, அவனுடைய கலாமுக்கு என்ன இல்லை, எல்லை இல்லை. சரியா? இப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டக்கூடிய வகையில இத நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய அந்த அடிப்படையில் நாம சிந்திச்சு விளங்கணும்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல என்ன விளங்க வைக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும். சரியா? இப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல வமை யுலில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா, அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகின்றானோ அல்லது விரும்புகின்றானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு வலியம் முர்ஷிதாவையும், அதாவது நேர்வழி காட்டக்கூடிய நண்பனையோ நேசனையோ அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டானா இல்லையா? சரியா? அல்லாஹ் டிக்ளேரே பண்ணிட்டான். அப்படித்தானே? கியாமத் வரைக்கும் இந்த ஆயத்து மாறுமா? மாறாது. அப்ப அல்லாஹ் தெளிவா உறுதியா இறுதியா சொல்லி முடிச்சுட்டான். இப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது, யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பது நேரடி பொருள் என்றால் அதற்கு எதிர்மறை பொருள் ஒன்று இருக்கும். சரியா? நீ நல்லா படிச்சு நல்லா மேல வந்தீங்கன்னா என்ன ஆகலாம்? நீ ஒரு பெரிய பதவிக்கு போகலாம். இல்ல நீ கடினமா உழைச்சு பாடுபட்டு சம்பாதிச்சினா நீ செல்வந்தனாகலாம். இப்படி உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம் இல்லையா?
அது போல இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த நண்பனையும் அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்ங்கிறது நேரடி பொருள். அதுக்கு ஒரு எதிர்மறை அர்த்தம் இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் உங்களுக்கு உதாரணம் என்ன சொன்னேன்? படிக்கிறத வச்சோ அல்லது படிச்சு பெரிய ஆள் ஆகிறதோ அல்லது சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிறதோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ நல்லா படிச்சனா நீ பெரிய ஆள் ஆகுவப்பா, நல்லா சம்பாரிச்சனா நீ செல்வந்தன் ஆகுவப்பான்னு ஒருத்தர் சொன்னான்னா அதற்கு எதிர் அர்த்தம் என்ன? அப்ப நீ நல்லா படிக்கலைன்னா பெரிய ஆள் ஆக மாட்டேன்னு அர்த்தம், பெரிய பதவிகளுக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். நீ நல்லா சம்பாதிக்கலைன்னா நீ செல்வந்தன் ஆக மாட்டேன்னு அர்த்தம். ஆனா அந்த வார்த்தையில் அது வெளிப்படையா இருந்துச்சா? நீ நல்லா சம்பாதிக்கலைன்னா பெரிய மனுஷன் ஆக மாட்டேன்னு வார்த்தையில் இருந்துச்சா? இல்ல. வெளிப்படையான வார்த்தையில் என்ன? நீ நல்லா சம்பாதிச்சனா செல்வந்தன் ஆவேன்னு இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இன்னொரு வார்த்தை என்ன ஒளிஞ்சிருக்கு? நீ நல்லா சம்பாதிக்கலைன்னா நீ செல்வந்தன் ஆக முடியாதுன்னு ஒளிஞ்சிருக்கா? அப்ப அதே போல அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் நேசனையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்றால், அப்படி என்றால் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவருக்கு அவர் நிச்சயமாக அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய வலிய முர்ஷிதாவை, நண்பனை, நேசனை பெற்றுக் கொண்டே தீருவார்னு உட்பொருளா எதிர்பொருளா? இன்டைரக்ட். வெளியில் இருக்கு, டைரக்டா இருக்குது. ஒவ்வொரு டைரக்டான இதுக்கும் சென்டென்ஸ்க்கும் இன்டைரக்ட் ஒன்று இருக்கா? இங்கிலீஷ் கிராமர்ல வருமா இல்லையா? டைரக்ட், இன்டைரக்ட். சரியா? அப்போ இங்க டைரக்ட்னா அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் நேசனையும் அவர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார். டைரக்ட். அதனுடைய இன்டைரக்ட், அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்த நாடிவிட்டானோ அவர் நிச்சயமாக வலிய முர்ஷிதாவை, அதாவது நேர்வழி காட்டக்கூடிய நண்பனையோ நேசனையோ பெற்றுக்கொண்டே தீருவார். கரெக்டா தப்பா? விளங்குச்சு இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் நாம் வழிகேட்டில் இருக்கிறோமா, நேர்வழியில் இருக்கிறோமா? வழிகேடுனா லலாலத், சரியா? அரபியில நம்ம தமிழ்லயே பேசுவோம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் ஹிதாயத், நேர்வழி. அப்ப நம்ம லலாலத்துல வழிகேட்டில் இருக்கிறோமா, ஹிதாயத் என்னும் நேர்வழியில் இருக்கோமாங்கிறதுக்கு பெரிய மெத்த படித்த மேதாவிகள் ஆலிம்கள் எல்லாம் உட்கார்ந்து உங்களுக்கு உபதேசம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கொள்ள. அவங்களுடைய வழிகாட்டுதல் தேவை, இல்லைன்னு சொல்லல. ஆலிம்களுடைய வழிகாட்டுதல் உம்மத்துக்கு தேவைதான். அவங்க இல்லைன்னா தீன் என்ன பண்ண முடியாது. தீனுடைய பாதுகாவலர்கள் அவங்க உலமாக்கள், இல்லைன்னு சொல்லப்படலை. சரியா? ஆனாலும் நீங்க விளங்குறதுக்கு ஒரு ஆலிம் தான் வந்து சொல்லணும்னு ஒவ்வொரு நிலைமை தேவையில்லை இல்லையா? இந்த ஆயத்தை விளங்கிட்டீங்கன்னா புரிஞ்சிருமா புரியாதா? அப்போ நீ நேர்வழியில தான் இருக்கிறியா இல்லையாங்கிறதுக்கு இந்த ஒரு ஆயத் சாட்சி தானே. இந்த ஆயத்து யாருடையது? அல்லாஹ்வுடையது. இப்ப இந்த ஆயத்தின் படிக்கு நீ ஹிதாயத்துல தான் இருக்கிறியா, இல்ல அல்லாஹ் உன்னை நேர்வழி காட்டணும்னு விரும்பி இருக்கானா, நேர்வழியில செலுத்தணும்னு விரும்பி இருக்கானா, உன்னை அல்லாஹ் வழிகேட்டுல விட்டு நாசமாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கானான்னு இந்த ஆயத்தை வச்சு நீங்களே ஆய்வு செஞ்சு முடிவு செஞ்சுக்க முடியுமா முடியாதா? புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா? அப்போ இந்த ஆயத்தின் படிக்கு எந்த ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வலிய முர்ஷிதா இல்லையோ அவர் எதில் இருக்காருன்னு அர்த்தம்? வழிகேட்டுல. அவர் அல்லாஹ் வழிகேட்டுல விட்டுட்டான்னு அர்த்தம் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ யாருக்கு அல்லாஹ் நேர்வழியில செலுத்தணும்னு நாடி இருக்கானோ அவருக்கு நிச்சயமா ஒரு வலிய முர்ஷிதா இருப்பார், நேர்வழி காட்டக்கூடிய நண்பன் இருப்பார், நேர்வழி காட்டக்கூடிய நேசன் இருப்பார். அப்படிதானே அர்த்தம்? இப்ப ஒவ்வொரு மனுஷனும் நாம நேர்வழியில தான் இருக்கிறோமா இல்ல வழிகேட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிறத எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய நண்பன் இருக்கானா இல்லையாங்கிறது தானே. அப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய நண்பன் இருக்கின்றானா இல்லையா? இதுதான் கேள்வி. கரெக்டா? இருக்கிறான்னு சொன்னா நம்ம எதுல இருக்கிறோம்? நேர்வழியில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துடைய பாதையில் இருக்கிறோம் அர்த்தம். ஒருவேளை இல்லைன்னா அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுருக்கான்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த நிமிஷம் எந்த வினாடி
அவனுக்கு வலிய முர்ஷிதாவை கொடுத்து விட்டானோ, அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடிய நண்பனை கொடுத்து விட்டானோ, அப்பொழுது அல்லாஹ் என்ன முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம்? அவனை, அந்த அடியானை நேர்வழியில் செலுத்த அல்லாஹ் நாடி விட்டான் என்று அர்த்தம். அப்ப அது வரைக்கும் அவன் எதில் இல்லை? நேர்வழி இல்லை. அப்ப இதற்கு அந்த அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? அப்ப யாருக்கு வழிகாட்டி இல்லையோ அவர் வேதனைப்படணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடணுமா இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை கொடு, எனக்கு ஒரு வழியை முர்ஷிதாவை கொடு. ஏன் நீ சொல்லி இருக்கிறியே இப்படி குரான்ல, யாருக்கு வழிகாட்டில் விட்டுருன்னு அவனுக்கு ஒரு வலிய முர்ஷிதாவை தரமாட்டேன்னு. அப்ப இது வரைக்கும் எனக்கு வலிய முர்ஷிதாவே இல்லையே யா அல்லாஹ், அப்படின்னா என்னை அம்போடு விட்டுட்டியா? என் நிலை அவ்வளவுதானா? அப்ப என்னுடைய மறுமை நிலை என்னவாகும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் என்ன பண்ணும்? யோசிச்சு சிந்திச்சு உணர்ந்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்டு தனக்கான வலிய முர்ஷிதாவை பெற்றுக்கொள்ளணும். அப்படித்தானே? இப்ப வலிய முர்ஷிதா கொடுக்கப்பட்டவர், கிடைக்க பெற்றவர் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ். ஏன் ரப்பே, நீ எனக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வலிய முர்ஷிதா என்னும் நண்பனை, நேசனை எனக்கு கொடுத்துட்ட. அந்த அடிப்படையில் நீ என் மீது அன்பு வைத்திருக்கிறாய், ரஹமத்து செய்கின்றாய் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்கிறது. உனக்கு கோடானு கோடி நன்றிகள் ரப்பே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் நாம நேர்வழியில தான் இருக்கிறோமா இல்லை வழிகேட்டில் வழிதவறி போயிட்டு இருக்கோமாங்கிறது இந்த ஆயத்தை வச்சு உணர்ந்து, அந்த உணர்தல் தெளிவு பெற்ற பிறகு அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடும்? கைவிட்டு போயிடும், வழிகட்டு போயிடும். ஏன்னா அல்லாஹ் வாய்ப்பை கொடுப்பான். இப்ப வலிய முர்ஷிதாக கொடுக்கப்படுது. எத்தனையோ சமூகங்களுக்கு நபிமார்கள், அல்லாஹ் எந்த ஒரு சமூகத்துக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பாமல் இருந்ததே இல்லை. நபிமார்கள் அனுப்புவான், அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் நபிமார்கள் மூலமாக. அந்த சமுதாய மக்கள், அந்த உம்மத், அந்த கௌம் அந்த நபியுடைய உபதேசங்களை, வழிகாட்டுதலை கேட்டு பின்பற்றி தீனுல் இஸ்லாத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து நேர்வழியில் ஹிதாயத்துடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்புறம் அப்பவும் என்ன பண்ணுவாங்க? சிலர் அதுக்கு எதிராக வாழ்ந்து வழிகேட்டில் போயிடுவாங்க. ஏன்? அல்லாஹ் அவங்களுக்கு வலிய முர்ஷிதாவை நாடல. அப்ப ஒரு நபி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த நபி தான் அவங்களுக்கு வலிய முர்ஷிதா. சரியா? சகாபாக்களுக்கு வலிய முர்ஷிதா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே காலத்துல சகாபாக்கள் மட்டும்தான் இருந்தாங்களா? அநேக மக்கள் இருந்தாங்க. அப்ப அந்த குறைஷி குஃபார்கள், தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வாழ்ந்த அந்த மனிதர்கள் அல்லாஹ் என்ன பண்ணல? நலவா நாடல. அப்ப அப்படியும் இருந்தாங்க, இப்படியும் இருந்தாங்க. இந்த மாதிரி எப்பயுமே இந்த ரேஷியோ இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புறான், அவங்களுக்கு நேர்வழி காட்டுறான். அந்த நேர்வழியை பின்பற்றி, நபிமார்களை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை வழியில பின்பற்றக்கூடிய மக்கள் ஹிதாயத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லப்பட்டாங்க. அப்படிதானே? அப்ப அப்படி ஏற்றுக்கொள்ளாத வாழக்கூடியவங்கள இறை மறுப்பாளர்கள் சொல்லப்படுது, இறை நிராகரிப்பாளர்கள். சரி, அது அவங்களுடைய உரிமை. அது அல்லாஹ் வச்சு அவங்களாச்சு, இறைவனாச்சு அவங்களாச்சு. நமக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு எப்படி இறை நிராகரிப்பு அவங்களுடைய உரிமையோ அவங்களுடைய விருப்பமோ, நமக்கு இறைவன் வேணும். இறை விசுவாசம் தான் நமக்கான நோக்கம், நம்மளுடைய விருப்பம். அப்போ நாம அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை, வார்த்தைகளை பின்பற்றி வாழ்ந்த மக்களை போல பிற்காலத்தில் சஹாபாக்களுக்கு அப்புறம் தாபியன்கள், தபோ தாபியன்கள், வலிமார்கள் அப்படி வரும்போது இன்னைக்கு வரைக்கும் இந்த குர்ஆனும் ஹதீஸும் முழு உலக மக்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இமாமாக வழிகாட்டியாக இருப்பது எது? குர்ஆன் ஷரீஃப். ஏன் அதுல யார் சொல்றா? அல்லாஹ் தான் பேசுறான், அல்லாஹ் தான் வழிகாட்டுறான். அப்படிதானே? அப்ப அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்கள் அனுப்பி அல்லாஹ் என்ன பண்றான்? நேர்வழிக்கு, அவங்க வழிகாட்டில் இருந்தவங்கள நேர்வழிக்கு வரதுக்கு உபதேசம் பண்ணி நேர்வழியில கொண்டாண்டே இருக்கான். இப்ப அந்த நபி வஃபாத் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த நபிக்கு அப்புறம் நேர்வழியில் இருந்தவங்களும் இப்ப யார் இல்ல? அவங்களுக்கு நபி, அந்த நபி மவுத் ஆயிட்டாரு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மவுத் ஆயிட்டாங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு என்ன இல்லை? அங்க நபி இல்லை. மறுபடியும் இன்னொரு நபி வர வரைக்கும் அவங்க
அதன்படி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன வழி தவறி போனவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா நபிமாருக்கும் நடந்தது. குறிப்பா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய நடந்துச்சு. சரியா? இப்போ அந்த நபி வஃபாத் ஆகிட்டார். அப்படிங்கிறப்போ அந்த நபி சொன்னதை கேட்டு, அந்த ரசூல் சொன்னதை கேட்டு, ரசூல் அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை கேட்டு அந்த உம்மத், அந்த கௌம் வாழ்ந்தது. காலப்போக்கில் அப்படியே வழி தவறி வழிகேட்டில் போனதும் வரலாறு. அப்படி வழிகேட்டில் போய் அநியாய அக்கிரமங்கள் மிகைக்கும் போது அல்லாஹ் மீண்டும் இன்னொரு நபி அனுப்புவான். மறுபடியும் அந்த நபி என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள் இடத்துல உழைப்பு செஞ்சு மறுபடியும் தீனுல் இஸ்லாத்தை எத்தி வச்சு அல்லாஹுடைய தீனில், அல்லாஹ் ரசூலுடைய அந்த பாதையில் அவங்கள வழி நடத்த உபதேசம் செய்வாங்க. அப்போ இது வாழையடி வாழையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், அப்படியே படைச்சு அம்போன்னு விட்டுட்டு நீ ஏன்டா நேர்வழி இல்லைன்னு கேட்கல, உனக்கு நேர்வழி காட்டுறதுக்கு அப்பப்போ ஆள் அனுப்பிட்டே இருக்குங்கிறான். கடைசி நபி, இறுதி நபி, ஹாத்தமுன் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன பண்ணான், நபிமார்களை அனுப்பி வச்சுட்டே தான் இருந்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நுபுவத் இல்லை, முத்திரையிடப்பட்டு விட்டது. அதன் பிறகு நபி இல்லை. ஆனால் விலாயத்தின் வாசல் திறந்தே உள்ளது. எந்த ஒரு நபிக்கும் அல்லாஹ் தராத மிக அற்புதமான, இன்னும் சொல்ல போனா அந்த நபிக்கல்ல, அந்த நபியுடைய உம்மத்துக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் விலாயத்தின் வாசல் திறந்திருக்கிறது. அப்போ அந்த விலாயத்தை பெற்றவர்கள் வலிமார்கள், வலியுல்லாக்கள், அல்லாஹுடைய நேசர்கள். அப்போ அந்த அல்லாஹுடைய நேசர்களை கொண்டு அல்லாஹ் என்ன பண்றான், யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு என்ன பண்றான், நேரு வழி காட்டுறான். அல்லாஹ் யாருக்கு யாரை வழிகேட்டில் விட்டுவிடணும் நாடிட்டானோ அவருக்கு அந்த வலிய முர்ஷிதாவை அவன் தருவதில்லை, அவன் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவதில்லை, வாய்ப்பை தருவதில்லை. அதே சமயம் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்துடைய வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேசனை அவனுக்கு நண்பனாக்கி கொடுத்து அவன் மூலமாக அவனுக்கு நேர்வழி காட்டச் செய்து அந்த மனிதனை சுவனத்திற்குரியவனாக அல்லாஹ் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய. சரியா? அல்லாஹ் நாடிட்டான். இப்போ இதுல ஒத்துழைப்பு யார் செய்யணும், மனுஷன் தான் செய்யணும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கி வந்தால் அவனை நோக்கி நான் ஒரு முழம் நெருங்கி வருவேன். என்னுடைய அடியான் ஒரு முழம் என்னை நோக்கி நெருங்கி வந்தால் நான் அவனை நோக்கி 2 முழம் நெருங்கி வருவேன். என்னுடைய அடியான் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லி ஹதீஸே குதுசியில அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். அது என்ன, ஒரு ஜான் வந்தா 1 முழம் வரைங்கிறான், 1 முழம் வந்தா 2 முழம் வரைங்கிறான். அப்போ 1 ஜான் வரனா 2 ஜான் வரேன்னு சொல்லணும். ஒரு ஜானுக்குள்ள, ஒரு முழத்துக்குள்ள 2 ஜான் இருக்கும். நீ அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழத்துக்குள்ள உன்னுடைய அவன் கை விரல்ல, அவன் கையளவுல 2 ஜான் சரியா இருக்கும். இப்படி வச்சீங்கன்னா கையளவுல மொத்த உயரம் அவன் கையில 8 ஜான் இருக்கும். அதுதான் என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம்னு இந்த சித்தர் பாடல்கள் ஒரு செய்யுள் வரும். என்சான் உடல் எது, 8 ஜான் உடம்பு, அதுக்கு தலையே பிரதானம், தலைதான பிரதானம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ மறுபடியும் இந்த ஹதீஸ்க்கு வந்துடும். இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை நோக்கி அடியான் எந்த அளவுக்கு வரணும் அதை விட 2 நான் வரேங்கிறான். இப்போ அல்லாஹ் வலிய முர்ஷிதா ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணும், அதான் வலிய முர்ஷிதா கொடுத்துட்டான்ல, நான் பாட்டு கம்முன்னு இருந்துக்கலாம், இந்த அடியான் கம்முன்னு இருந்துட்டா அல்லாஹ் அவனை அந்த பாதையில முழுமையா வெற்றியடை வைப்பானா? இப்ப அவன் என்ன பண்ணணும், அவனுடைய பங்களிப்பு அங்க காட்டணும். ஒரு தாவரம் முளைச்சு வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும், விதைக்கணும். விதைக்கணும், விதைச்சாதான் முளைக்கும். நான் முளைக்கட்டும் அப்புறம் விதைக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி, எப்படித்தானே? முதல்ல முளைக்கட்டுங்க ஹஸ்ரத், அப்புறம் நான் விதைக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றார்.
இவர் மிகப்பெரிய அறிவாளி அல்ல தானே? அறிவாளி தானே, மிகப்பெரிய அறிவாளி, அப்படியா? அதான் மாத்தி சொல்றேன் நான். அப்ப முதல்ல நீ விதை முளைக்க செய்வது அல்லாஹ்வுடைய வேலை. அப்ப உன்னுடைய பங்களிப்பு இந்த ஆயத்தின் படி, இந்த ஹதீஸின் படிக்கு உன்னுடைய பங்களிப்பு, நீ அல்லாஹ்வை நோக்கி நெருங்கி வரணும்னா நீ நெருங்கி வா. முதல்ல அடியான் வந்தா நான் அவனை நோக்கி வரேன் தான் சொல்றான். என் அடியானை நோக்கி நான் வருவேன், என் அடியான் அதன் பிறகு வருவான் அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் அவனுக்கு வலிய முர்ஷிதாவை கொடுத்துட்டான் ஒரு மனுஷனுக்குன்னா அவன் என்ன பண்ணும்? இன்னும் வேகமா அவனுடைய பயணத்தால் ரப்பை, தன்னுடைய ரப்பை நோக்கி நெருங்கி போகணுமா இல்லையா? அப்படி இல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டோம்னா ஜட பொருளாட்டம் எப்படி உங்கள்கிட்ட மூமெண்ட் இருக்கும்? உங்கள்கிட்ட எந்த இயக்கமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை, எந்த ஒரு நகர்தலும் இல்லை அப்படின்னா நீ கிணத்துல போட்ட கல்லாட்டம் தானப்பா இருப்ப. அப்ப நீ முயற்சி பண்ணணும் இல்லை? அப்ப அல்லாஹ் அவனுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்டை கொடுத்தும் நம்ம அப்படியே ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவனை எவ்வளவு பெரிய அறிவாளின்னு நம்ம சொல்றது? புரியுதா? அப்போ நாம அப்பேற்பட்ட அறிவாளியா, அப்படி இல்லாத உண்மையான வேறு விதமான அறிவாளியாங்கிறது நம்மளுடைய நடத்தையை கொண்டுதான் முடிவு செய்யப்படும், குறிப்பாக இந்த தீனுடைய பாதையில். அப்படித்தானே? அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய நண்பனை கொடுத்து விட்டான்னு சொன்னா அந்த வலிய முர்ஷிதாவை கொண்டு நாம் அல்லாஹ்வை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் நோக்கம். அல்லாஹ் அடையிறது தான் நோக்கம், இல்லை வேறு எதாவது அடையிறதுக்கு நோக்கமா? அல்லாஹ்வை அடைய வேண்டும். சரி, இப்போ வலிய முர்ஷிதா தரேங்கிறான் ஒரு நண்பனை. பார்த்துக்கோ, ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை என்ன பார்க்க வரணும்னு வச்சுக்கோ. என்ன பார்க்க வரணும்? உன்னுடைய நெருங்கிய நண்பன் உனக்கு இருக்கான், உன்னுடைய நெருங்கிய நண்பன் இருக்கான், எனக்கு என்னுடைய நண்பன் இருக்கான். சரியா? நீ என்ன பார்க்க வரணும், நீ வேற ஊர்ல இருக்க, நான் வேற ஊர்ல இருக்கேன். உனக்கு ரொம்ப விசுவாசமான உயிர் நண்பன் அவன், உன்னுடைய நண்பன், உன்னுடைய உயிர் நண்பன், உனக்காக உயிரே கொடுப்பான், அப்பேற்பட்ட உயிர் நண்பன் அவன். நீ வர வேண்டியது என்ன பார்க்க வரணும்னு ஆசைப்படுற, என்னை தேடி என் வீட்டுக்கு வரணும். இப்போ அந்த நண்பனுக்காக உயிரே கொடுப்பான், அவன் உன்னை எங்கிட்ட கூட்டு வந்து சேர்த்துருவானா? இல்ல ஏன் நண்பன் ஒருத்தர் இருக்கான்ல, ஏன் நண்பன் அவங்கிட்ட அவனை ஃபாலோ பண்ணினா அவன் என்கிட்ட கூட்டு வந்து சேர்ப்பானா? புரியுதா கேள்வி? உனக்கு ஒரு உயிர் நண்பன் இருக்கிறான், எனக்கும் நண்பர்கள் உண்டு. உன்னுடைய நண்பனை பிடித்து அவன் மூலமாக என்னை நெருங்கி உன்னால வந்துட முடியும், என் வீட்டை கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்துட முடியுமா? என்கிட்ட வந்து சேர்ந்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் என்னை பார்த்து சந்திச்சு என்கிட்ட வந்து உரையாட முடியுமா? என்கிட்ட டைம் வாங்க முடியுமா? அதுவே என்னுடைய நண்பன் இருக்கிறான், அவனை நீ பார்த்து என்ன பண்ற? நான் உங்களுடைய நண்பரை பார்க்கணும், உங்களுடைய நண்பரை பார்க்கணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், எனக்கு அவர் நேரில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் நினைச்சாருன்னா உன்னைய சரிப்பா இந்த நாள் போகலாம், இந்த நாளில் பிஸியாக இருப்பார், இந்த நாள் ஃப்ரீயாக இருப்பார், இந்த நேரத்துக்கு போனால் இந்த மாதிரி வேலையில் இருப்பார், இந்த நேரத்துக்கு போனால் இப்படி ஃப்ரீயாக ரெஸ்ட்டாக இருப்பார், இப்படி போனால் இந்த நேரத்தில் போனால் கரெக்டாக அவர் சந்திக்கலாம், இந்த நேரத்துக்கு போனால் வாய்ப்பு இருக்கும், சில நேரம் வாய்ப்பு இல்லாமல் போயிடும், வெளியே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாமே யாருக்கு தெரியும்? என்னுடைய நண்பனுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டாருன்னா நிச்சயமா எங்க கூப்பிட்டு வந்து சேர்த்துவாரு, எங்கிட்ட கூப்பிட்டு வந்து நேரான பாதையில் சுருக்கமாக கூப்பிட்டு வந்து சேர்த்துருவாரா? அதே ஓ நண்பனும் என் நண்பன் ஆசைப்பட்டான், எப்படியும் கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்து விட்டுருந்தா அப்படின்னு உனக்காக உயிரே போனா உன்னை கொண்டு அவர்கிட்ட சேர்த்து விடுறேன்னு வாக்கு கொடுத்து உண்மையாக உயிர் பாட்டு போடுவான், உழைப்பான், முயற்சி செய்வான். ஆனால் அவன் வந்து எங்கிட்ட சேர்றதுக்கு வழி தெரியணுமேப்பா. வழி தெரியாது அவனுக்கு, நான் யாருனே தெரியாது, அவன் என்னை எப்படி கண்டுபிடிப்பான்? சுற்றிக்கிட்டே இருப்பான், மிக கடினமான பாதையாக இருக்கும். கரெக்டா? மிக கடினமான முயற்சிகள் இருக்கும், அதில் பல விதமாக ஊரே சுற்றலாம், உலகத்தையும் சுற்றுற அளவுக்கு ஆகி போயிடும். இல்லை வந்து பார்த்துட்டு இல்லை, கண்டுபிடிச்சாலும் பார்த்துட்டு இல்லைங்கிற மாதிரி ஆயிடலாம், அப்பாயின்மெண்ட் கிடைக்கலாம், அப்பாயின்மெண்ட் கிடைக்காமையும் போயிடலாம். வீட்டை கண்டுபிடிச்சே வந்தாலும் அப்பாயின்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இப்படிதானே? அப்ப அந்த அடிப்படையில் இங்க நண்பன் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட நாடிவிட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய எந்த ஒரு நண்பனையும் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது ஆயத்துடைய டைரக்ட் என்றால், அந்த ஆயத்துடைய இன்டைரக்ட். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்துடைய நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்று நாடிவிட்டானோ அவர் நிச்சயமாக நேர்வழி காட்டக்கூடிய வலிய முர்ஷிதா என்னும்
நண்பனை நேசனை பெற்றுக்கொண்டே தீர்வார் என்றால் அந்த நேசன் உன்னுடைய நேசனா அல்லாஹுடைய நேசனா? ஏன்னா நீ அடைய வேண்டியது அல்லாஹ், உன்னுடைய டார்கெட் அல்லாஹ், உன்னுடைய அச்சீவ்மெண்ட் அல்லாஹ். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கோல் எய்ம் அல்லாஹ் அப்படின்னா அவனை அடைய வைப்பதற்கு, அவனிடம் உன்னை இணைத்து விடுவதற்கு அவனுடைய நண்பனால் முடியுமா, உன்னுடைய நண்பனால் முடியுமா? அவனுடைய நண்பனால் முடியும். இப்ப புரியுதா? ஏன்னா நண்பன்னா ஏதோ ஓகே தப்பா விளங்கிடுவோம் இல்ல, நம்மளுடைய நண்பன் நம்ம கூட்டு போயிருவோம், ஓகே இவன் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ், இவன் நல்ல நண்பன், இவன் நண்பர்களே சிலர் இருப்பாங்க ஒரு மாதிரியா இருப்பான், இவன் நல்ல நண்பன்பா அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். அப்ப அந்த நல்ல நண்பன் தான், ஆனாலும் அல்லாஹ் அறிய வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நண்பனால தான் அல்லாஹ்வை அறிய வைக்க முடியும், அடைய வைக்க முடியும். ஏன்? அல்லாஹ்வுடைய நண்பனுக்கு தான் அவனை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கும். என்னுடைய நண்பனுக்கு தான் என்னை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கும், உன்னுடைய நண்பனுக்கு தான் உன்னை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கும். அப்ப நான் உன்னை வந்து அடையணும்னா நான் உன்னுடைய நண்பனை பிடிச்சா தான் முடியும். ரைட்டா? அப்ப உன்னுடைய நண்பனை தேடி பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் எனக்கு வேணும்னா நான் தான் தேடி கண்டுபிடிச்சாகணும். அப்போ உனக்கு அல்லாஹ்வை நீ அடையணும்னா அந்த அல்லாஹ்வுடைய நண்பனை நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நேசன் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுடைய நேசரை கண்டுபிடித்து நாம் அவரிடம் பயின்று அவர் காட்டும் வழியிலே நேர்வழியிலே வழி நடந்து அவரை போல் நாமளும் இன்ஷா அல்லாஹ் இறைநேசர் ஆக முடியுமா, முடியாதா? அது எளிதுதானே. அப்ப அதற்கான முயற்சிகளை நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். ஏன்? இந்த துன்யா துன்யா துன்யான்னு துன்யால வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த துன்யா ஒரு நாளைக்கு ஒன்று என்ன பண்ணும்? கைவிட்டுரும். துன்யா ஒரு நாளைக்கு ஒன்று கைவிட்டுரும். இந்த உலகத்துல உன்னுடைய வயசுக்கு அனுபவத்துக்கு நீ எத்தனையோ பேரை பார்த்திருப்ப, இன்னைக்கு அவங்க இல்லாம இருந்திருப்பாங்க. எத்தனையோ ஹிஸ்டரி படிக்கும்போது அந்த ராஜா அந்த மகாராஜா இந்த மகாராஜா அந்த எம்பையர் இந்த எம்பையர் அந்த எம்பரர் இந்த எம்பரர், எத்தனையோ பேரரசுகள், எத்தனையோ பேரரசர்கள், எத்தனையோ பேரரசுகள், அதாவது எம்பரர்ஸ், எத்தனையோ பேரரசர்கள், எம்பரர்ஸ், எம்பையர், சரியா, பேரரசுகள் காணா போயிருக்கா இல்லையா? காணா போயிருக்கா இல்லையாப்பா? நிரந்தரம் இல்லை தானே. அப்ப இந்த உலகம் எப்பேற்பட்ட பேரரசனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு தீயவனாக இருந்தாலும், எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும், எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு ஞானவானாக இருந்தாலும், நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகம் அவனை இங்கிருந்து அனுப்பியிருக்கும். அப்படின்னா நாமும் ஒரு நாள் நிச்சயம் போய்த்தான் ஆகணும். நாம மட்டுமா? நம்மளை பெத்தவங்க இல்ல, நாம பெத்தது, நாம கட்டினது, நம்ம நட்புறவோடு இருக்கிறது, நம்ம சம்பாதிச்சது, நம்ம கற்றுக்கொண்டது சகலமும் ஒரு நாளைக்கு நம்ம விட்டு போயிடும், இல்லைன்னா அதை விட்டு நாம போயிடுவோம். மொத்தத்தில் நிச்சயமா ஒரு நாள் போயே தீருவோம். குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது நபிமார்களாக இருந்தாலும் வலிமார்களாக இருந்தாலும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு நாள் நிச்சயம் அழிந்தே தீரும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை. அப்படித்தானே? இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நாம அந்த உலகத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கை தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் அது அடைஞ்சாலும் பரவாயில்ல, அடைய முடியுமான கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே? கண்கூண்டா பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? கண்கூடா அப்படியே அடைஞ்சவன் அதுல நிலையா இருக்கானா? நிலைச்சு நிக்குதா அவனுக்கு? அதுவும் இல்லை. அப்ப எவனோ எவ்வளோ போராடி அடையறான், ஆனா அடைஞ்சவனுக்கும் அது நிலைய இல்லை, அவனும் நிலையா இல்லை. அப்ப நிலையில்லாத பின்னாடி ஓடிட்டு இருக்கவன மறுபடியும் சொல்றேன், மிகப்பெரிய அறிவாளி என்று தானே சொல்ல வேண்டும். நிலையில்லா இந்த உலகத்தின் பின் ஓடோடி கொண்டிருப்பவனை என்னவென்று சொல்லலாம்? மிக பெரும் மாபெரும் அறிவாளி, அறிவு ஜீவி என்று சொல்லலாமா? என்னன்னு சொல்லலாம்? திரும்ப திரும்ப சொல்றோம், ஆனா
மறுபடியும் அதைத்தான் செய்யறோம். பாரு, இந்த உலகம் ஒரு மாயை, நிழல். நிழல் நீ காலையில இல்ல காலை மாலை வெயில் நேரத்தில் பாரு, உன் நிழல் கீழே விழுகும். சரியா? காலையில கிழக்கு பக்கம் சூரிய உதிக்கனால மேற்குல நிழல் விழுவுமா? நீ கிழக்கு பார்த்து நின்னா உன் நிழலை பார்க்க முடியாது, ஏன்னா உன் பின்னாடி இருக்கும். அதே மாதிரி மாலையில கிழக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து நின்னா உன் நிழல் பின்னாடி இருக்கும். மொத்தத்தில் நீ காலையோ மாலையோ நின்றுக்கோ, உன் நிழல்ல திரும்பி பாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா உன் நிழல் முன்னாடி வர மாதிரி வந்துடுமா? அப்போ நிழல் முன்னாடி நின்றுக்கோ, உன்னுடைய நிழல் தான். அந்த உன்னுடைய நிழல்ல உன் காலால உன்னுடைய நிழலின் தலையை மிதிச்சு பாரு, மிதிச்சு காட்டு பார்ப்போம். முடியுமா? இது முட்டாள்தனமான கேள்விமானு தெரியும், நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. முடியுமா? அதுதான் கேள்வி. முடியாது. நான் என்ன சொன்னேன், இந்த உலகம் ஒரு நிழல், மாயை. இப்போ இந்த நிழலை நீ மிதிக்கலான்னு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உன் தலை என்ன ஆயிரும்? நிழல் ஒரு அடி முன்னாடி போயிடும். நீ வேகமா இன்னொரு அடி எடுத்து வச்சினாலும் டக்குன்னு போயிடும். கிட்டத்தட்ட வேகமா நடக்கிறனால அப்பயும் போயிட்டே இருக்கும். ஓடுற, இப்போ ஜெட்டு வேகத்துல ஓடுற, இப்போ நீ போக போக முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு தேவையில்லை, சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு அந்த நரிக்கதையில சொல்ற மாதிரி அப்படியே திரும்பி எனக்கு இது வேண்டான்னு நட. இப்போ நிழல் என்ன பண்ணும்? ஓம் பின்னாடி அது வரும். இந்த உலகம் அது போலதான். இந்த உலகத்தை தேடி நீ ஓடுனீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கணும், உன்னை ஏமாத்திட்டே இருக்கும், கிடைக்காது. இந்த உலகம் வேண்டான்னு திரும்பி நட. எனக்கு அல்லாஹ் போதும், என்னுடைய ரப்பு போதும், என்னுடைய இறைவன் போதும் நீ நடந்தீங்கன்னா, ஆஹா இவன் எங்கேயோ போறான், விட்டா எங்க போயிடுவான்? ரப்பு கிட்ட போயிடுவான். அப்ப இவன் நம்ம வீணாக்க முடியாது. ஏன்? இந்த துனியா என்பது இப்லீசுடைய ஆயுதங்கள்ல ஒண்ணு. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஆயுதத்தை கொண்டு உன்னை விசிறுவான். அந்த ஆயுதத்தை கொண்டு உன்னோட போராட முயற்சி பண்ணுவான். இந்த துனியா அவங்க கையில் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு அதுல இருந்து நிறைய உனக்கு கிடைக்க செஞ்சு எப்படியாவது, ஏன் இது விட்டுட்டு வேண்டானே போறானே, திரும்ப திரும்ப நிறைய கொடுத்தா உன்னை என்ன பண்ண முடியும்? வழிகெடுக்க முடியும். அதுக்காகவே உன்னை காலடிக்கு என்ன வரும்? துனியா வருமா? வந்துடாதா? ஈஸியா வந்துடும். கரெக்டா? நீ துனியா வேண்டான்ட்டு போனீன்னா துனியா தேடி வரும். அதனால தான் ஒவ்வொரு நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள் இவங்க பின்னாடி துனியா தேடி காலடிக்கு வந்தது. அவர்கள் துனியாவை உதறி தள்ளினார்கள். வரலாறு படிக்கிறோம்ல, எதுக்கு? சுவாரஸ்யமா இருக்குன்னு படிச்சுட்டு மூடி வச்சுட்டு தூங்குறதுக்கா கிதாப? அதன்படி வாழ்றதுக்கு தானே, அதை கொண்டு படிப்பினை பெறறதுக்கு தானே. அப்படித்தானே? அப்ப அப்படி இருக்கும்போது நீ அதை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவனாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு ரப்பு வேணும்னு போகும்போது, அல்லாஹ் வேணும்னு போகும்போது அவங்களுக்கு துனியா வந்த மாதிரி நமக்கும் வரத்தானே செய்யும், கிடைக்கத்தானே செய்யும். அப்போ இப்போ எனக்கு துனியா வேண்டான்னு திரும்பி ரப்பு நோக்கி நடந்தா துனியா வருமாட்டு இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்? இனிமேல் இதை அடையிறதுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துறாரு ரஜரத்து. அதனால நம்ம துனியா வேண்டான்ட்டு அப்படி போவோம். போனா பின்னாடி வரும்லன்னு அப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனீங்கன்னா வராது. ஏன்? உன்னோட நோக்கம் என்ன? அது அடையிறது தானே. அப்பயும் நீ கல்பால உள்ளத்தால அதை தூக்கி எறியணும். அப்பதான் அது உன் காலடிக்கு வரும். யார் பார்த்துட்டு இருக்கா? இது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியுமில்ல. அப்ப நீ ரப்ப நோக்கி நடக்கிற பாதை பொய்யின் ஆயிருமில்ல, பயணம் பொய்யின் ஆயிருமில்ல. அப்ப பொய்யான பயணத்தை மேற்கொள்றவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ரஹமத்தையா கொடுப்பான்? முசீபத்தை தானே கொடுப்பான், வேதனையை தானே கொடுப்பான், சிரமத்தை தானே கொடுப்பான். ஏன் அல்லாவுக்கே என்ன பண்ற? ஏமாத்துறதா நினைச்சு உன்ன நீயே ஏமாத்திக்கிற. அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தமாகும். அப்ப நீ மனசார நீ இந்த துனியாவை வேண்டாம், எனக்கு ரப்பு போதுன்னு வரும்போது அல்லாஹ் பார்ப்பான். ஓகே, என்னுடைய அடியான் என்ன உண்மையா நம்பித்தான் வரான்ட்டா. இப்ப அந்த ஹதீஸின் படி அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உன்னை நோக்கி வருவான். வருவானா வரமாட்டானா? வருவான் தானே நிச்சயமா. அப்ப அவன் உன்னை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாவே அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான் தானே அர்த்தம். அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா நீ என்னவாயிருவ? இறை நேசன் தானே. ஆமாவா இல்லையா? அப்ப இறை நேசர் ஆகிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸியில கஷ்டம், கஷ்டத்துல ஈஸி. அப்படிதானே? ஈஸியில கஷ்டம், கஷ்டத்துல ஈஸி.
அப்ப நீ எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்போடு உன்னுடைய உள்ள உறுதியோடு இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஆடம்பரமும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய அத்தியாவசிய தேவை உயிர் வாழ்றதுக்கு உணவு உடை இருப்பிடம் இது என் ரப்பு தருவான், அதற்குரிய செஞ்சுட்டு என் ரப்பை அடையிறதுக்கு நான் முயற்சி செஞ்சேன்னா இந்த உலகமே உன் காலடிக்கு வரும். உனக்கு செல்வ வாழ்க்கை தர்றதுக்காக வருதோ இல்லையோ, உன்னை ரப்பு கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காகவே வரும். அப்போ உனக்கு புத்தின்னு இருந்தா, உன்னுடைய வலிய முர்ஷிதா உனக்கு கைட் பண்ண மாதிரி உனக்கு தெளிவான அறிவு இருந்தா நீ என்ன பண்ணுவ? இந்த உலகத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை எப்படி நீ உன் தீனை கெடுக்காமல், உன் ஈமானுக்கு பங்கமும் கலங்கமும் வராமல், நீ அல்லாஹ்வை அடைவதற்கு தடையாக இல்லாமல் எப்படி அந்த செல்வங்களை கையாள வேண்டும் என்று உனக்கு தெரியும். அப்போ நீ அந்த செல்வங்களையும் நீ கையாளுவ, செல்வ வாழ்க்கையும் வாழுவ, இறை நெருக்கத்திலையும் இருப்ப. சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? இப்படி ஒரு சாத்தியம் இருக்கும்போது அதை அடையாமல் 1000 காரணங்களை சொல்லிக்கிட்டு நாம் இப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சிருக்கான்னு அர்த்தமா? நாம மேல வர முன்னேற அல்லாஹ்வை நெருங்க தயாரா இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க நீங்க, நாம தயாரா இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ நாம விளங்கணும், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இந்த நிமிஷத்துல இருந்து அல்லாஹ் எனக்கு விளங்க வச்சுட்டான், நான் என்ன பண்ணும்? நீ அவனை நோக்கிய பாதையில பயணிச்சு நான் தீன் துன்யா ரெண்டுலையும் சக்சஸ் ஆகணும். புரியுதா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்து வகினா அஸாபன்னார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ தான். ரப்பனா எங்களுடைய ரப்பே, ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு அழகாக்கியவை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல செல்வ செழிப்பா, அது மட்டும் இல்ல தீனுடைய வாழ்க்கையும் சேர்ந்து தீனுடைய வாழ்க்கையும் இருக்கணும், செல்வ வாழ்வும் இருக்கணும், வளமான வாழ்வா இருக்கணும், நல்வாழ்வா இருக்கணும், மனோகரமான வாழ்வா இருக்கணும். அப்பேற்பட்ட நற்பேறு கொண்ட இந்த உலக வாழ்வும் எங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வாக இருக்க வேண்டும், அழகிய வாழ்வாக இருக்க வேண்டும். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையிலும் ஆகிரத்திலும் எங்களுக்கு அழகான வாழ்வு வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நரகம் இருக்கக்கூடாது, அழகான வாழ்வு, சொர்க்கமாக இருக்கலாம், இல்லை அல்லாஹ்வாவே இருக்கலாம். சரியா? அப்போ சுவனம் கிடைச்சதுன்னா ஆகிரத்து அழகு, உன்னுடைய ஆகிரத்துடைய வாழ்க்கை அழகு. சொர்க்கவாதியா இருந்தீங்கன்னா, நரகவாதியா இருந்தீங்கன்னா அது அழகிய வாழ்வா? இல்லை. அப்ப மறுமையும் உனக்கு அழகானதாக ஈடேற்றம் கொண்டதாக இருக்கணும். வகினா அஸாபன்னார், இன்னும் எங்களுடைய நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்திடுவாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தினா அது துஆல நம்ம கேட்கிறோம்ல. அப்போ துன்யாவிலும் நீ என்ன வாழலாம்? உயர்ந்த வாழ்வை, நல்வாழ்வை, செல்வச் செழிப்பான வாழ்வை நேரான வழியிலே சம்பாதித்து ஹலாலான முறையிலே யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யாமல், யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், அநியாயம் செய்யாமல், மோசடி செய்யாமல், ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், திருடாமல், பிறர் பொருளை அபகரிக்காமல், நேர்மையாக, நியாயமாக, நாணயமாக உழைத்து அதில் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு செல்வ வாழ்வை வாழ்ந்து மறுமையிலும் நீ வெற்றி பெறுவதற்கான தீனுடைய அனைத்து காரியங்களையும் இந்த துன்யாவிலே உடலாலும் நீ சம்பாதித்த பொருளாலும் தான தர்மங்களை கொண்டும் இன்னும் வணக்க வழிபாடுகளை கொண்டும் அல்லாஹ்வை அடைந்து மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய அப்பேற்பட்ட நல்வாழ்வை வாழ்வதற்கு நாம முயற்சி செய்யலாம் தானே? முடியுமா? முடியாதா? அப்ப அல்லாஹ் அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை நமக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், இன்னும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.